பெட்ரோல் விலை உயர்ந்தது, டீசல் விலை உயர்ந்தது, சிலிண்டர் விலை உயர்ந்தது, காய்கனிகளின் விலை உயர்ந்தது, மளிகை சாமான்களின் விலை உயர்ந்தது, வேலை வாய்ப்பின்மை உயர்ந்தது, பசியால் துன்பப்படுவோருடைய கணக்கு உயர்ந்தது, குடிசையில் வாழ்வோர் எண்ணிக்கை உயர்ந்தது. இதுதான் உலகம் சுற்றும் பிரதமரின் சாதனைகள். ஒரு மனிதர் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் இவர்தான் இந்தியாவை ஆள்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். মোট কথায় মানুষের নিত্য প্রয়োজনীয় জিনিস চাল ডাল তেল নুন আটা সবজি থেকে শুরু করে পেট্রোল ডিজেল রান্নার গ্যাস সব জিনিস দাম হু হু করে বেড়ে যাচ্ছে এবং বেকারিত্ব দারিদ্র অনাহার বেড়েছে. இது யாருக்கான ஆட்சி? கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி, பெரு நிறுவனங்களுக்கான ஆட்சி, பெரு முதலாளிகளுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி அல்ல. இன்னும் சொன்னால் இந்த அரசாங்கத்தை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஆக்கிவிட்டார். கார்ப்பரேட்டுகளுக்காக கார்ப்பரேட்டுகளால் நடத்தப்படும் கார்ப்பரேட் ஆட்சி இது. எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள். এই সরকার বড় শিল্পপতি বড় ব্যবসায়ী এবং কর্পোরেট হাউসের সুবিধার জন্য আছে। এই জন্য সরকার সাধারণ মানুষের সরকার নয়, এটাকে নরেন্দ্র মোদী প্রাইভেট লিমিটেড কোম্পানি বানিয়েছেন। তিনি ওটার ম্যানেজিং ডাইরেক্টর এবং অন্যান্য বড় ব্যবসায়ী এবং শিল্পপতিরা তার ডিরেক্টর। এই সরকার কর্পোরেটের জন্যও বলে জনগণ ভালো করে বুঝে গেছে এবং இதனை தமிழ்நாட்டில் நான் பார்த்தேன். இப்போது இதோ கொல்கத்தாவிலும் பார்க்கிறேன். எனது ஆட்சிதான் ஊழல் இல்லாத ஆட்சி, ஊழல் புகாரை யாரும் சொல்ல முடியாது என்று சில நாட்களுக்கு முன்பு நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார். நரேந்திர மோடி இந்தியாவில் இருக்கிறாரா வெளிநாட்டில் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. এটা আমি তামিলনাড়ুতে দেখলাম, এখন এখানেও দেখছি। নরেন্দ্র মোদীজি বললেন তার সরকারের বিরুদ্ধে কোনো দুর্নীতি অভিযোগ নেই। ரஃபேல் ரஃபேல் என்று 6 மாதமாக சொல்லி வருகிறோமே, அது ஊழல் இல்லாமல் வேற என்ன? அரசாங்க நிறுவனத்துக்கு கொடுக்காமல் தனியார் நிறுவனம் பயனடைய கொடுப்பது ஊழல் இல்லாமல் வேற என்ன? விஜயமல்லையா வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார். இது ஊழல் இல்லாமல் வேற என்ன? லலித் மோடியை இந்தியா விட்டு தப்பிக்க விட்ட அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் செயல்கள் ஊழல் இல்லையா? நிரவ் மோடியை தப்ப விட்டது ஊழல் இல்லையா? রাফেল চুক্তি নিয়ে আমরা 6 মাস ধরে তলপাড় করছি, এটাই দুর্নীতি নয়? সরকারি প্রতিষ্ঠানকে না দিয়ে প্রাইভেট কোম্পানিকে দেওয়া কি দুর্নীতি নাই? বিজয় মাল্যা দেশ থেকে পালিয়ে যাওয়া আগে অরুণ জেটলির সাথে দেখা করে যায়। সুষমা স্বরাজ ললিত মোদীকে পালিয়ে যাওয়ার জন্য সাহায্য করেন। নীরব মোদী পালিয়ে যায়, এগুলো কি দুর্নীতি নাই?